ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் கூட ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் அநேக ஆலோசனைகளை நமக்கு தருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23வது வசனம் கூட நம்ம வாசிக்க கேட்போம். அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல். அல்லேலூயா. இங்கே தாவீது கர்த்தருக்கு முன்பாக ஒரு பாடலை பாடுகிறார். நீங்கள் முதல் வசனத்திலிருந்து வாசிப்பீங்கன்னா அங்கே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். தாவீது எல்லா சத்துருவின் கைக்கும் சவுலின் கைக்கும் கர்த்தர் விடுவித்த போது என்ன செய்யறேன்னா இப்படி ஒரு பாடலை பாடுறாரு. கர்த்தன் கண்மலையாக இருக்கிறாரு, என் கோட்டையும் இருக்கிற ரட்சகமாக நம்பி இருக்கிற துருகம், அப்படி எல்லாம் நிறைய காரியங்களை சொல்லின்னு வருவார். இங்கே ஒரு காரியத்தை சொல்கிறார் 23வது வசனத்தில், அவருடைய நியமங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். அல்லேலூயா. சொல்லிட்டு நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல், தேவைப்படல, அவர் நியமங்களை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். வைத்தது மாத்திரம் இல்லாமல் அவைகளை விட்டு விலகாமல் அதை நிறைவேற்றுகிறவராய் காணப்பட்டார். அதே 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை கூட நீங்கள் வாசிப்பிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்க, வாசிக்க கேட்கலாம். அவர் முன்பாக மன உண்மையாய் இருந்து என் துர்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். என்ன மாதிரி ஸ்டேட் பாருங்க, என்ன மாதிரி போல்டா சொல்றாரு. அவர் முன்பாக மன உண்மையமா இருந்து. அல்லேலூயா. அதனால தான் தாவீது குறித்து ஆண்டவரே ஒரு சாட்சி சொல்வார். உன் தகப்பனாக தாவீது எனக்கு முன்னாடி உத்தமனாய் இருந்தான் என்று கர்த்தர் சொல்வார். ஆமென். என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க சொல்றாரு, அவருக்கு முன்பாக நான் மன உண்மையா இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். தாவீதுக்கு ஒரு சறுக்கள் வந்தது. தாவீதுக்கும் ஒரு பெரிய ஒரு போராட்டம் வந்தது. ஆனால் அது உணர்ந்த பிறகு தேவப்படியில் தாவீது அப்படிப்பட்ட பாவத்தை செய்யலை. தாவீது ஆண்டருக்கு முன்னாடி உண்மையாக இருந்தார், உத்தமனாக இருந்தார். இந்த வசனம் சொல்லுகிற உண்மையாக இருந்து துர்குணத்துக்கு என்ன விலக்கி காத்து கொண்டேன். இன்னைக்கு கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஆலோசனை என்னன்னா, ஆண்டருக்கு நாம் உண்மையாக இருக்கணும், துர்க்குணத்துக்கு விலக்கி இருக்கணும். இந்த உண்மையும் இந்த துர்க்குணத்துக்கு விளக்கிற ஒரு பலன் எப்படி கற்றுச்சுன்னா, அதுக்கு முந்தின நம்ம வாசனம் இல்லவா, அவருடைய நியமங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தேனே. அவர் கட்டளைகளை, ஆமென், அவர் கற்பனைகளை எனக்கு முன்னாடி நான் நிறுத்தியிருக்கிறேன். நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல், நான் நிறுத்தினது மாத்திரம் இல்லாமல் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகலை. தேவப்பிள்ளையில் சில நேரம் நம்ம என்ன செய்வோம்னா, நமக்கு கொஞ்சம் சூழ்நிலைகள் மாறுதலாக இருக்கும்போது சில நேரத்தில் ஆமென் நமக்கு சாதகமாய் நமக்கு மாற்றி அவர் பிரமாணங்களை, அவர் வழிகளை சில நேரத்தில் நம்ம விட்டு விலகுகிறவர்களாக இருக்கிறோம்ல. நாங்கள் தாவீது சொல்கிறாரு, அவர் பிரமாணங்களை எனக்கு முன்னாடி நிறுத்தினேன். ஆமென். அவர் வழிகளை விட்டு நான் விலகலை. இன்றைக்கி உங்களுடைய வழி, நம்முடைய வழி எப்படி இருக்கு யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ஆண்டரை வழியை விட்டு விலகி போயிருக்கிறோமா? நம்முடைய எல்லாத்திலும் நல்லா இருப்போம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட காரியம், ஒரு சில ஏரியாவில் நம்ம என்ன பண்ணாக்க வழி விலகுகிறதா இருப்போம். தேவப்பிள்ளையில் ஆண்டவர் அதனால தான் சொன்னார், புதிய ஏற்பாடு வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த பவனி செல்றதுக்கு முன்பாக 2 வழியில் இருக்கிற கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று ஆண்டு சொல்லுகிறார். சிலர் என்ன பண்ணாக்கா ஆண்டவருக்கும் உண்மையாக இருப்பாங்க, சில நேரத்தில் உலகத்தின் பாவத்துக்கும் உண்மையாக இருப்பாங்க, பிசாசுக்கும் உண்மையாக இருப்பாங்க. அப்படின்னு ஆண்டவரும் வேணும், உலகம் வேணும், அப்படி வாழ முடியாது. சில விட வேண்டிய காரியங்களை நான் விட்டு விலகி தான் ஆகணும். அது விலகி அப்போ தான் நம்ம உத்தமமாக நான் உண்மையாக இருக்க முடியும். அப்போ தான் என் துர்கனை விட்டு நான் பரிசுத்தமாக வாழ முடியும். தேவப்பிள்ளையில் இன்றைக்கி நாம் எந்த வழியில் நடந்து கொண்டிருக்கிறோம்? அவருக்கு சரியான வழியில், நீதியின் வழியில், பரிசுத்தத்தின் வழியில், வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று ஆண்டு திட்டமாக நமக்கு சொல்லியிருக்கிறாரு. ஒரு நாளும் அந்த வழி விலகாமல் தேவப்பிள்ளையில் தேவன் காண்பிக்கிற அந்த பரிசுத்தத்தின் வழியில் நீங்கள் நடப்பீங்கன்னா, ஆமென், நிச்சயமாக அந்த நீதியின் கிரீடத்தை பெறுவீங்க. அதுக்கு நாம் என்ன செய்யணும்? தேவப்பிள்ளையில் அவர் பிரமாணங்களை, அவர் நியமங்களை ஒவ்வொரு நாளும் நன்கு அறிந்து அதை கடைப்பிடித்து அதன்படி நான் வாழும்போது
சிம்பிளாக சொல்லலாம், இந்த வேத வசனத்தின்படி நம் வாழ்க்கை அமையும் போது நிச்சயமாக நாம் பரிசுத்தமாய் காணப்படுவோம். எவ்வளோ எதிரான துர்குணங்கள் வந்தாலும் அந்த துர்குணத்தை விட்டு நாம் விலகி நாம் சாட்சியாக இருப்போம். இதே இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை, துர்குணத்தை விட்டு விலகிடு. அவர் வைத்திருக்கிற பிரமாணங்களை கை கொண்டு அவர் காண்பிக்கிற வழியில் நடக்கணும்னு நான் விரும்புகிறேன். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, தாவீது சொல்லுகிறோம், நான் என் ஆண்டவருக்கு முன்னாடி நான் மன உண்மையாக இருந்து துர்குணத்தை விட்டு விலகினேன்னு சொன்ன போல ஆண்டவரே, உமக்கு முன்னாடி உண்மையுள்ள வாழ்க்கையை, உத்தமமான வாழ்க்கையை, ஆண்டவரே, தீமைக்கு துர்குணத்துக்கு விலகி வாழ்கிற வாழ்க்கையை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அதுக்கு உங்களுடைய பிரமாணங்களை, கட்டளைகளை, ஆண்டவரே, நியமங்களை, அந்த வசனங்களை கை கொண்டு அதில் நிலையத்திருக்க உதவிச்சிங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் கரம்படி நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு ஒப்புக்கொள்ளும், எல்லா தீங்குக்கு விலக்கி காத்துக்கணும். இயேசுவின் மூலம் ஜெபக்கல பிதாவே, ஆமென். துர்குணத்தை விட்டு விலகுங்க. ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.